மத்திய 11:28 சொல்லுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்களே நீ எல்லா இடத்தில் வாருங்கள், நான் உங்க இளைப்பாறுதல் தருவேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, வேதத்துல வாசிக்கிறோம், ஆண்டவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. நீங்க பல நேரம் நம்மளோட வாழ்க்கையில வருத்தப்படுறோம், துக்கப்படுறோம். ஒருவேளை அது உங்க வருத்தம் உங்க கணவரால் இருக்கலாம், அல்லது உங்க பிள்ளைகளால் இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு பிரச்சனையால் இருக்கலாம், அல்லது ஒரு வீட்டை குறிச்சு, இப்படி ஏதோ ஒரு காரியத்தை குறிச்சு நீங்க வருத்தப்பட்டு நீங்க கலங்கி இருக்கலாம். இந்த நாள் ஆண்டவரை பார்த்து சொல்ல விரும்புறாரு, நீ எந்த விஷயத்துல வருத்தப்படுறாயோ, எந்த விஷயத்துல பாரப்படுறாயோ, அதை எல்லாவற்றிலும் என்னிடம் வைத்து விடு, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அது என்ன பாச இளைப்பாறுதல் அப்படின்னா சமாதானம். அது என்ன பாச சமாதானம்னா நிம்மதி. இந்த நிகழ்ச்சியை பார்த்து உங்க வாழ்க்கையில பல நிம்மதி இல்லாம, சமாதானம் இல்லாம நீங்க நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இதனால ஆண்டோட தீர்க்கமா சொல்ல விரும்புறாரு, நீ என்னை நோக்கி பார், உன் பாரத்துல என் மேல வச்சிரு, நான் உனக்கு நிம்மதி சமாதானத்தை உனக்கு தருவேன். நீங்க பலரோட வீட்டுல குழப்பத்தோடு ஒரு சண்டையோடு கூட நீ நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கீங்க. அதனால ஆண்டோட தீர்க்கமா சொல்ல விரும்புறாரு, இன்னைக்கு உங்க வீட்டுல சமாதானம் நிம்மதியை கொடுத்து உன்னை ஆஸ்வதிக்க போகிறேன். God bless you.